47 ரூபாய் 47 ரூபாய் சார் சார் 47 ரூபாய் துண்டு போட்ட வரான் அவன் வாங்க மாட்டான் போயா 47 ரூபாய் சார் 47 ரூபாய் சார் மரவா எடுத்து போங்க சார் 4 டிக்கெட் 10 ரூபாய் தான்டா சரி ஒரு டிக்கெட் எடுமே அப்படி கேளு இந்தா புடிச்சுக்க யோ ஏயா அநியாயத்துக்கு 4 டிக்கெட் 10 ரூபாய் கொடுத்து வாங்குற இதே டிக்கெட் கிருஷ்ணன் 7 ரூபாய்க்கு விக்கிறான் இருக்கு மார்னிங் வாங்க ராஜா என்ன லேட்டு வர்ற வழியில இந்த சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு டிக்கெட் இருக்கா உங்க மாதிரி முக்கியமானவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா ஆமா படத்துல பாட்டுலாம் எப்படி மியூசிக் யாரு இளையராஜா சார் அப்ப நெத்தி அடிதான் டைட்டில் சாங்கே அவரே பாடி இருக்கிறாராம் ஆ? தூள்ன்றாங்க சீக்கிரம் உள்ள போய் பாருங்க மன்னாரு சைக்கிள் பூட்டி வை பத்துமா ஸ்டாண்ட்ல போய் விடு இங்க வாடா என்ன மங்கம்மா கூப்பிட்டியா? ஏன்டா இவ பைப்ப கெடுக்குற நாங்க என்ன உன் போய்ப்ப கட்டோம்? எதுக்குடா எங்க ரேட்டோட குறைச்சு வைக்கிறீங்க சபார், எங்க கிறிஸ்டான பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு பிளாக்ல டிக்கெட் வித்தாலும் அதுல ஒரு நியாயம் ஒரு தர்மம் இது கவுன்சிலி. 47 ரூபாய் சார் 47 ரூபாய் சார் 47 ரூபாய் சார் சார் கையெடுங்க சார் நீ செஞ்ச காரியத்துக்கு லட்டி எடுத்து முட்டிய உடைச்சிருக்கணும் பாவம் போட்டுமேன்னு கைய வச்சேன் நட ஸ்டேஷனுக்கு ப்ளீஸ் டேக் யுவர் ஹேண்ட் யூ ஆர் டாக்கிங் டூ மச் இங்கிலீஷ் வேற பேசுறியா படிச்சவனா நீ ஓல்ட் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் ஈக்குவல் டு நவ் பிஏ அதெல்லாம் இப்ப எனக்கு வேணாம் நட ஸ்டேஷனுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு செவரேறி குதிச்சு திருண்ணமா ஓ அத வேற செய்வியா நீ தெருவுல போற பொண்ண கைய புடிச்சு இழுத்தமா ஜயா ஒரு பொண்ணை நீ கைய பிடிச்சு இழுக்கிற வரைக்கும் நாங்க எங்க கையில வளையல் போட்டுக்கிட்டு இருப்போமா நானும் தாயா இழுப்பேன் யார பொண்ணு இல்ல ஒன்ன ஜயா நீ படிச்சவன் தானே ஆமாங்க. உனக்கு அறிவு இருக்குல்ல அறிவு கட்டவன இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு வண்டியை இழுத்து பொழைக்க கூடாதா சாரி இப்படியா கண்ணு முஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது என்னங்க நீங்க சாரி சொன்னேனே இந்த டிராபிக் வேற கசம்சம் ஆயிடுச்சு பிரேக் வேற பிடிக்கல அதான் மோதிட்டேன் அதுக்கு எங்கேயாவது போய் செவுத்துல மோத வேண்டியதானே அதான் மோதிட்டேனே மூஞ்சி நல்லா இருக்கா ஐயோ 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 கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி கோதுமை ரவை பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தே இப்படி கொட்டி போச்சு ஒட்டி போச்சுன்னா விடுங்க வேற வாங்கிக்கலாம் அட என்னங்க இது கையெல்லாம் அடிபட்டு இருக்கு இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா இதெல்லாம் கடையில வைக்கிறது இல்லையே வாங்க இதை எப்படியே விடக்கூடாது உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க கைய விடுங்க இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க நோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் சொன்னது அது என்னது எக்ஸ்ரே படங்க என் கைய என்ன உடைஞ்சா போச்சு எக்ஸ்ரே எடுக்க மரியாதையா சொல்றேன் கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க இது நியாயம் இத பாருங்க இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன் நீங்க பைய புடிங்க நான் போடுறேன் என்னங்க இது எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன் ஒண்ணு அடிபடல ஒண்ணு இல்ல சீக்கிரமா அள்ளி போடுங்க ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க அங்க வண்டியில நிக்குது பாருங்க அட எடுமா சீக்கிரம் அட நீங்க அள்ளி போடுங்கயா இந்தப்பா லாரி அந்த பக்கமா போ ஆட்டோ யார் பாரு என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல அண்ணா இங்க வாங்க என்ன வெறும் மைதானமா இருக்க இது வந்து பாம் ஆயில் நல்லா தடவுனா நல்லா முளைக்கும் என்ன வீட்டு பக்கம் ராஜா அதான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 4 டிக்கெட் வேணும் அது தியேட்டர்லயே வந்து வாங்கிக்கலாமே வீட்டு பக்கம் எதுக்குன்றேன் இல்லையே தியேட்டர் பக்கம் தான் போனேன் அங்க இல்லங்கிற தொட்டு வீட்டுக்கு வந்தேன் ஆமாமா அந்த கோர்ட்டுக்கு போயிடணும். பெரிய மல்டி மில்லியனர் இவரு இன்கம் டாக்ஸ் தகராறு நடக்குது அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தாரு கைதே புறம்போக்கு கைதே பின்ன எது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க அது ஒரு காரி முடிஞ்ச கேசுப்பா நானும் இவனும் மவுண்ட் ரோடு பக்கம் போய்கிட்டே இருந்தோம் என்ன சீண்டி அண்ணே எனக்கு அர்ஜென்ட்டா யூரினுக்கு வருதுன்னா டே இது மவுண்ட் ரோடுரா இந்த பக்கம்லாம் போக கூடாது போலீஸ் பிடிச்சுக்குவாங்கன்னு சொன்னேன் சொல்லி வாய மூடலப்பா லபக்குடு குட்டிக்கிட்டான் இப்ப வாய மூடுறா உடனே போலீஸ்காரங்க மொபைல் கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சாங்க நான் சொன்னேன் ஒத்துக்கிடா கேஸ இல்லன்னா அலைய வேண்டியது வரும்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு
போனையான்னாரு. போனேன்னா 25 ரூபாய் ஃபைனுன்னாரு. உடனே எனக்கு கிருகிருன்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். சோடா எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விட்டாங்க. கையில 25 ரூபாய் இல்லையா? 25 ரூபாய் இருந்ததுப்பா. அப்பதான் இந்த இந்திய நாட்டை நினைச்சேன். பிசினஸ் மேக்னெட்ஸ் எங்க, மில்லு ஓனர்ஸ் எங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் எங்க? கேவலம் இவன் யூரின் 25 ரூபாய் போதுன்னா அவங்க யூரின் எல்லாம் என்ன விலைக்கு போவோம்னு நினைச்சு பார்த்து. அது போகட்டும், உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னப்பா நீ சொல்றத பார்த்தா மார்க்கெட்டுக்கு மையமா நின்னுகிட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஏல விட சொல்றியா? அந்த நிலைமை உங்களுக்கு வராது. நான் அதுக்காக சொல்லல. நீ எதுக்காகவும் சொல்ல வேணாம். உனக்கு என்ன வேணும்? 4 டிக்கெட் தானே, துட்ட வெட்டு, நடைய கட்டு. நல்ல அசிஸ்டன்ட். அப்ப நான் ஒட்டுமா? செய்ப்பா செய்ப்பா. நாளைக்கு மீட் பண்றேன். யார மீட் பண்ற? உங்களை தான் கிருஷ்ணா. நாளைக்கு தியேட்டர்ல மீட் பண்றேன்னு. அதுதான் சரி. என்ன மறந்துட மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, 4 டிக்கெட் சொல்லியிருந்தல, அதனால என்ன மறந்துட மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஆமா, நீ என்ன வார்த்தையில துண்டு துண்டா தவணை முறையில பேசுற? ஹோல்சேலா பேச. ஹோல்சேலா பேசணும் தான் நினைக்கிறேன். ஒரே இடைஞ்சலாச்சே. ஆமா, எங்க வாங்குனீங்க இந்த மஃப்ளர்? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் குறைங்க, லேபிள் பார்க்கலாம். இது பெங்களூர்ல நாய் மார்க்கெட்ல வாங்குறேன். அங்க நானே வாங்கிக்கிறேன். அப்படின்ற நீ நாய் மார்க்கெட் போற? ஓஹோ, ஓய் வாங்க. டோட்டலா இத பத்தி உனக்கு என்ன புரியுது? ஒன்னும் பிரியலையே. அவன் கடகறான்டா, நீ ஒண்ணு வாங்கண்ணே. இவன் இவ்வளவு பாக்குறதுக்காக இப்பதான் வந்தாரு இல்லைங்க? ஆமா சார், இப்பதான் வந்தேன். ஆமாமா. சாரா என்ன மரியாதை எல்லாம் பெரிய பலமா இருக்குது பண்ணாரு. இனிமே எப்பவுமே அப்படிதான் சார். ஏன்னா நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? நான் ரொம்ப வெகுளி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. மன்னாரு, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா என்னன்னு நீ சொல்லல. இந்த தாவாங்கிட்ட இருக்குது பார், இது 10 அடி தள்ளி போய் விடும். இது சாதாரண கேள்வி. நான் ஈஸியா பதில் சொல்லுவேன். என்ன? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா ஒரு டப்பாவுக்குள்ள இன்னொரு டப்பா. நல்ல அசிஸ்டன்ட். நான் செஞ்ச பூஜா பலன் சார், பூஜா பலன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட போதே, அத சொன்ன. மன்னாருண்ணே, தங்காச்சி கூப்பிட்டா. என்னமா இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. என்னமா இது? சாங்கிட்ட நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு டம்ளர் காஃபியாவது கொடுத்து கவனிக்க வேண்டாம்? வேண்டித்தான் வேண்டித்தான். தேங்க்யூ. கீட்டம் என்ன சொன்ன? பரவாயில்ல. ஓஹோ, வெரி நைஸ். எது? காஃபி. ஆமா, உங்க தங்கச்சி என்ன காஃபி பிடிக்கணும் எப்படி தெரியும்? விடியாங்காலையில குடுகுடுப்புக்கார உனக்கு காபி தான் பிடிக்கும்னு வந்து சொல்லிட்டு போனான். என்ன சார் ஆச்சு? ஒரு எரிச்சல் தான்பா. ஏறிட்டு. சுமதி, உள்ள போ. எதுக்காக உள்ள போக சொல்றீங்க? நான் என்ன அண்ணியனா? ஒரே குடும்பம் மாதிரி. குடும்பம் மாதிரியா? அது வந்து அந்த செருப்பால் அடிப்பேன். குடிக்க தண்ணி கொடுத்தா குடும்பமா நடத்துறேன்னு சொல்றீங்க பேமானி பசங்களா? ஏன் சார் அவரை திட்டுறீங்க? ஒருத்தர் திட்ட முடியல, அதனால சாக்கு வச்சு திட்டுறேன். அதனால என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஐயோ, ஏயா இப்படி இம்சை கொடுக்கற? எங்க குடும்பத்தை இப்படி கலறிய, உப்மா கலர்ற மாதிரி கலறிய. உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபா, எளிமையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. வீடு வீடு வீடு. ஆபா, அடே சின்ன பையா, இடம் தெரியாம விளையாடுற. எலும்ப தனியா எடுத்து வச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன். பாவம், ஏன் சார் அவரை திட்டுறீங்க? உன்னை திட்ட முடியல, அவனை திட்டுறேன். எதை இவ்வளவு நேரம் என்னையா திட்டுனீங்க? சார், கிருஷ்ணன் சார், என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உரிமையோட என்ன திட்டுவீங்க? என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன், உங்களை நான் பாராட்டுறேன். எங்க குடும்பத்து மேட்டர் உனக்கு சிரிப்பா போச்சு. உனக்கு நீங்க சிரிப்பா எங்க அடிச்சுட்டே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். நீ எங்க அங்க போற? வழி இப்படி இருக்குதுப்பா. அதுல டம்ளர் கொடுக்கறதுக்கு தான். டம்ளரை நான் கொடுக்கலாம், இவன் கொடுக்கலாம், நீ கொடுக்க கூடாது. உங்களுக்கு சிரமம் எதுக்குன்னு பார்த்தேன். சிரமத்திலேயே வாழ்ந்துட்டமே. அப்ப நவத்துங்களா? தயவு செய்து போயிட்டு வாப்பா. உங்களை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. மிச்ச காபி, அதுவும் எச்ச காபி குடி. எதை கொடுத்தோ சாக்கடையில பிறந்த